இந்த வேலையை விட்டால் நம்மளால் வாழவே முடியாது. நாம் அடுத்தது என்ன பண்ணுறோம்? எப்படி போய் குறைக்கிறது? எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுறது? ஏகப்பட்ட பயம். பயப்படுறாங்க. உங்களுக்கு வேலையை கொடுத்தது அப்படிதானே? உங்களுக்கு வேலையை கொடுத்தது அப்படிதான். அந்த வேலையில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்கிறத அவர் பார்க்குறாரு. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருக்க பொழுது எல்லாத்தையும் மீறி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் கர்த்தருக்காக தைரியமாக நிற்கிறீங்க, கர்த்தருக்காக நிற்கிறது நிமித்தம் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா, அதை விட மென்மையாக தான் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு இல்லையே, அதுக்கு கீழே கொண்டு போய் உங்களை விட மாட்டாரு. இப்போ நானும் வரும்பொழுது என் மனைவி பேசிட்டு இருந்த விஷயம் தான். ரட்சிக்கப்பட்ட நான் 25 வருஷம் ஆகுது. என் மனைவி ரட்சிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கீழெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. உட்கார்ந்து தனிமையில் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ உண்மையான தெய்வமாகவும் கர்த்தராகவும் ரட்சகராகவும் மீட்பராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு நீங்கள் கீழெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ரீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, கோலு. நம்ம 1000 கனவுகள் இருக்கும். நம்மளுடைய நோக்கமெல்லாம் அங்கே தான் இருக்கும். நல்லா நம்ம சிந்திக்கணும். நம்ம இருந்த நிலைமையிலிருந்து பல படிகள் மேலே கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனால் நம்ம வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணராதபடிக்கு நம்மளுடைய மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் மறக்கடிச்சோம். நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணுன்ட்டு என்ன பண்ணிட்டு நம்ம வந்த நிலைமையை மறந்துடுவோம். மறந்தது மாத்திரம் இல்லைங்க, அவரை துதிக்கிறது மறந்துடுவோம். நம்ம இருக்கிற நிலைமைக்காக கர்த்தரை துதிக்கணும். ஒன்றுமே இல்லாமல் சோத்துக்கு இல்லாமல் இருந்த நாட்கள் எத்தனை, கஞ்சி குடிச்ச நாட்கள் எத்தனை, வாழ வழி இல்லாமல் இருந்த நாட்கள் எத்தனை, எல்லாராலும்